ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தலைக்கறி வறுவல் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆட்டோட தலையை வாங்கியிருக்கோம். இதை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம தலைக்கறி அந்த தலையோட அந்த தீஞ்ச ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு போயிடும். ஸோ எந்த அளவுக்கு வாஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடணும். நீங்கள் இப்படி கையாலையும் கிளறி விடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கையால் கிளறி விட்டால் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா கையில் கிளறினா இந்த எலும்பெல்லாம் கையில் குத்திடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரில் வச்சுட்டு அடுப்பை வச்சு இந்த சிம்லேயே நல்லா வச்சிடணும். நல்லா வேகும். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்ததுன்னா இதுலேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ கறி இந்த முழுகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா குக்கரில் நிறைய தண்ணி ஸ்பில் ஆகும் விசில் வரும்போது. ஸோ கறி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. ஆட்டோட தலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அந்த மீன் டைம் என்ன பண்ணி ஒரு உருளை இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இது இடித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கிட்டுங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா உருளை வச்சு நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அந்த பருப்பு அதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு வதக்குறோம். இது வதங்கும்போது மீன் டைம் என்ன பண்ணுறோம், நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கும்போது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறோம். கருவேப்பிலை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்கும் பார்த்திங்களா, அடித்து வச்சோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதில் வதக்கணும். அப்புறம் இந்த சீரகம், பெப்பர் இந்த 2 மிக்ஸ் ஆனது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்குறோம். இந்த மீன் டைம் நம்ம குக்கரில் கறி வெந்துருச்சான்னு பார்க்குறோம். இப்போ வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த வதக்குறதுல மிளகாத்தூளும் அந்த கறி மசாலா தூளும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கும்போது நம்ம இந்த வேக வச்ச இந்த தலைக்கறியை எடுத்து நம்ம அப்படியே அதில் ஊற்றிடுறோம். அந்த வானலியில் அப்படியே ஊற்றி இதை நல்லா அப்படியே கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா நீங்கள் இந்த தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். ஸோ இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக கொதி வரும். இப்போ நம்ம உப்பு பத்தலைனால உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நமக்கு ஒரு நல்ல தலைக்கறி சூப்பர் ஸ்மெல் வரும். இது நம்ம மல்லித்தழை போட்டு அவ்வளோதாங்க, இறக்கி வச்சிடலாம். இதை நம்ம இட்லி கூட இல்லைன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.